ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை ஓரத்தை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறோம். 4 இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு மடித்து தைக்கிறோமோ அதே அளவு தான் எண்டிங் வரைக்கும் வரணும். கொஞ்சம் கூட குறைச்ச டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லீவ் போட்டிருக்கும் போது முன்னும் பின்னமாக இருக்கும். அதனால பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் எந்த அளவு வச்சிங்களோ அதே அளவு வரைக்கும் எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பேக் சைடு வரும். இந்த உள்குழி இருக்குல்ல, இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இது ரைட் சைடு உள்ள ஸ்லீவ். இப்போ லெஃப்ட் சைடு உள்ள ஸ்லீவையும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஸ்லீவை எந்த அளவுக்கு மடித்து தைச்சோமோ அதே அளவுக்கு இந்த ஸ்லீவையும் மடித்து தைக்கிறோம். அப்படியே பொறுமையாக தைக்கிறோம். எப்போதுமே ஸ்டிச் பண்ணும்போது துணியை வந்து நம்ம இழுத்து பிடிக்கக்கூடாது. இழுத்து பிடிச்சோன்னா அதில் வந்து சுருக்கம் வந்துடும். இந்த மாதிரி மடித்து தைச்சி ஸ்டிச் பண்ணோன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். நம்ம துணியெல்லாம் இழுக்கவே கூடாது. இப்போ இன்னொரு சைடும் ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டியும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்க எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு பேக் பார்ட்டியும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். துணியை இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரேடியாக மடித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னும் பின்னும் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைச்சிங்கன்னா ஒரே அளவாக வரும். பேக்கில் மடித்து தைக்க எந்த அளவுக்கு துணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நல்ல ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் விட்டுருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் சைடு வந்து சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து கரெக்டான அளவில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் டாட் பிடிக்கிறோம். ஷோல்டருக்கு நேராக பிடிச்சி 4 இன்ச்சை விட கொஞ்சம் குறைவாக அகலமும் ஹைட்டு வந்து 4 இன்ச்சு வரைக்கும் டாட் பிடிக்கிறோம். இன்னொரு சைடும் அதே மாதிரியே டாட்டை பிடிச்சிக்கலாம். ஷோல்டருக்கு சென்டரில் வரணும். அந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே அளவில் இந்த சைடும் ஸ்டிச் பண்ணுறோம். பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரெண்டு துணியாக இருக்குல்ல, இப்போ வந்து 2 சைடுமே அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்படி விரலை வச்சு கரெக்டாக எந்த பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கும். இப்படி துணியை திருப்பி விட்டு ஒரு சைடில் நம்ம வந்து டாட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்படி துணியை போட்டு தட்டி விட்டோம்னாலே அது கரெக்டாக 2 துணியும் சமமாக மார்க் வந்துடும். இப்போ வந்து நம்ம நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நாட்சஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணோமோ அதை நல்லா தெளிவாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிக்க போகிறோம். கரெக்டாக சென்டராக பார்த்து எடுத்துக்கிறோம். சென்டரில் நாட்சஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை பார்த்து எடுத்துகிட்டு இதோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு, ஹைட்டு வந்து 3 இன்ச்சு. எப்போதுமே நம்ம டாட் ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வி மாதிரி வந்துடணும். இங்கே வந்து நம்ம ரஃப் அடிக்கக்கூடாது. எண்டிங்கில் ஸ்டார்டிங்கில் மட்டும் ரஃப் அடிச்சுட்டு நம்ம தையல் ஆரம்பிக்கிறோம். முடிக்கிற இடத்துக்கிட்ட ரஃப் அடிக்கக்கூடாது. ஏன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. எப்போதுமே நம்ம டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நூலை விட்டு தான் கட் பண்ணணும். இப்போ அடுத்த செகண்ட் டாட்டு பட்டன் பட்டி சைடு இருக்கும்ல, அதை வந்து சமமாக மடித்து விட்டு சென்டர் எதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் நெக்கு சைடு இருக்கும்ல, அந்த பக்கம் சமமாக மடிச்சுட்டு எது சென்டரோ அதை மார்க் பண்ணி அந்த டாட்டோட ஹைட் வந்து 2.5 இன்ச்சு வரைக்கும். இந்த டாட்டோட அகலம் வந்து 4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எண்டிங்கில் கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
இப்போ 2 டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் தேர்ட் டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்படி 2 டாட் பிடிச்சாச்சா, அங்கே ஒரு லைன் மாதிரி வருது பாருங்க ஆம்கோல் சைடு, அதுதான் தேர்ட் டாட். எப்போதுமே நம்ம தேர்ட் டாட் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெயின் டாட்டையும் செகண்ட் டாட்டையும் மார்க் பண்ணோன்னா தேர்ட் டாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மறுபடியும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த 2 டாட்டையும் பிடிச்சா இடையில ஒரு லைன் மாதிரி வரும் ஆம்ஹோல் சைடில். இப்போ அதை சரியாக எடுத்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டாட்டோட அகலமும் 1/4 இன்ச்சு குறைவாகவும் ஹைட்டு வந்து 3லேருந்து 4 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். அதையும் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதில் எந்த டாட்லேயுமே எண்டிங்கில் வந்து நம்ம ரஃப் அடிக்கக்கூடாது. திரும்ப திரும்ப தையை வந்து போடக்கூடாது. ஏன்னா அது ஃபினிஷிங் ஷார்ப்பாக வராது. இப்போ ரைட் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம லெஃப்ட் சைடும் ஸ்டிச் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரியே மெயின் டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். எப்போதுமே மெயின் டாட்டை தான் ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு தையை அப்படியே போடுறோம். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சிங்களா அந்த சைடும் இந்த சைடும் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் டாட்டு அந்த நெக் சைடு இருக்குல்ல, இந்த பட்டன் பட்டி சைடு, கொக்கி பட்டி சைடு இருக்கோம்ல, அது சமமாக மடிச்சுட்டு அது எது சென்டர் அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச் பண்ணுறோம். இதோட ஹைட்டு 2.5 இன்ச்சு. இதுக்கும் இன்னொரு தையல் அப்படியே போட்டுக்கணும். எப்போ நம்ம டாட் பிடிக்கிறோமோ அப்போ வளைக்கக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வி மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃப்ளாட்டிங்காக வரணும். நம்ம இப்படி வளைக்கிற மாதிரி வளைச்சி இப்படி ஷார்ப்பாக கொண்டு வந்தோன்னா அது கரெக்டாக இருக்காது. ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. இப்போ அதே மாதிரி இந்த 2 டாட்டையும் பிடிச்சோன்னா 3ஆவதாக ஒரு டாட் கிடைக்கும் பாருங்க. இப்போ ரைட் சைடு எடுத்து இப்போ இந்த 2 சைடும் கரெக்டாக இருக்கா ஆம்ஹோல் சைடுன்னு செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படி டாட் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் துணியை விட்டு கட் பண்ணிக்கிறோம். 2வது தடவையும் அதே மாதிரி டாட்டை பிடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இப்போ இன்னொரு சைடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 சைடையுமே எடுத்து வச்சு சமமாக இருக்கா, நெக்கு முடிஞ்ச இடம், சென்டர் டாட்டு எல்லாமே சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டி ஸ்டிச் பண்ணணும். அதோட வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.